வர்த்தக மொழி பேசும் வளர்தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு 0 to ஹீரோ பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த லெவல்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணணும், நான் எங்கே இருந்து 0 to ஹீரோ வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்களை முழுசாக வந்து பேசப்போம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டியிலேருந்து தொடங்குவதற்கு முன்னாடி நேற்று நம்மளுடைய வீடியோவில் ஒருத்தர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கரெக்டாக புரியுது, எல்லாமே கரெக்டாக வந்து சொல்லி கொடுக்குறீங்க, ஆனால் இந்த வால்யூமில் மட்டும் எனக்கு குழப்பம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வால்யூம் அப்படின்றது சில ஃபேக்டரை ஃபாலோ பண்ணி நடக்குது. சரிங்களா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது, டவுன் ஆகிறது, இது எல்லாமே. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்றது மார்க்கெட்டில் ஒலட்டைலனால் இன்க்ரீஸ் ஆகலாம், நியூஸ்னால இன்க்ரீஸ் ஆகலாம், சரிங்களா, எக்ஸ்பைரினால இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ மார்க்கெட் ஒரு மேஜரான லெவல் பிரேக் அவுட் கொடுப்பதனால இன்க்ரீஸ் ஆகலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர் வந்து இருக்கிறதுனால வால்யூம் இந்த நாள் இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? நாளைக்கு இந்த அளவுக்கு தான் வந்து வால்யூம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது நியூஸ் மார்க்கெட்டை தாக்குவது போல் வரலாம். சரிங்களா? ஸோ அது மார்க்கெட்டில் இம்பேக்ட் வந்து கொடுக்குது அப்படின்றப்போ வால்யூம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னு வைங்களேன், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நிஃப்டி எந்த அளவுக்குங்க ட்ரேட் நடக்கும், ஒரு 100 பாயிண்ட் ஒரு நாளில் நடந்துருச்சுனாவே ரொம்ப நல்லது ஒரு டேவாக வந்து இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நிஃப்டி 100 பாயிண்ட் மட்டும்தான் ட்ரேட் வந்து நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,980 இருந்து விலக ஆரம்பித்த மார்க்கெட் எங்கே வந்து நிற்கிது, 21,800, ஏறக்குறைய ஒரு 200 புள்ளிகளுக்கிட்ட மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருக்கு. சரிங்களா? இது நார்மலான ஒரு டேவா கிடையாது. ஏன்னா இது நியூஸ் பேஸ் பண்ண ஒரு டேவா கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்ட். சரிங்களா? எல்லா நாளுமே மார்க்கெட் வந்து ஒலட்டைலை சந்தித்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ அப்படி வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் ட்ரேட் வந்து பண்ணணும். அன்னைக்கு நான் இப்போ நியூஸ் பேஸ் பண்ணுற ட்ரேடர் வந்து கிடையாது, இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அப்படின்றப்போ நான் எப்படி வந்து வால்யூமை பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான லெவல்ஸை, சரிங்களா, முக்கியமான லெவல்ஸில் மார்க்கெட் எப்படி வந்து பிரேக் அவுட் கொடுக்குதா, ஃபேக் அவுட் கொடுக்குதா அப்படின்றத பொறுத்து அங்கே ஸ்ட்ராங்கான செல்லிங்ஸ் வந்து வந்திருக்கா, ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்து வந்திருக்காங்களா அப்படின்றத பொறுத்து தான் நான் வால்யூமை கணக்கு பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபால் வந்து நடந்திருக்கு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி வந்து நடக்கும், நாளைக்கு நிஃப்டியில் என்னென்னலாம் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகியிருக்கிற விதத்தை வச்சு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா 21,800 அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். சரிங்களா? 21,800 அப்படின்ற புள்ளியை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போது 21,750, 21,720, 21,700. சரிங்களா? இங்கே இதற்கெல்லாம் ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மார்க்கெட்டில் நடப்பதற்கு ஒரு நல்ல லெவல்ஸோ ஒரு பேட்டர்னோ நான் எதையுமே வந்து பார்க்கல. சரிங்களா? மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு நார்மலான டேவாக தான் ட்ரேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட்லாம் இதுதான், 21,700, 21,650, 21,650 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 21,600 நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 21,600 பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா 21,550 அப்படின்றது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 21,550க்கு பெலோவாக எப்போ வந்து ட்ரேட் நடக்குதோ அப்போ தான் இங்கே இருந்து மார்க்கெட் வந்து இந்த புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் நமக்கு மேஜர் லெவல் பிரேக் டவுனாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட்டு எதிர்பாராத விதமாக அப்சைட் போகுது அப்படின்றப்போ எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம், எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டில் இருந்து இன்றைய டே தொடக்கத்தில் இருந்தே மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதெல்லாம் ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா?
ரைஸ் ஆகுது செல்லிங் நடக்குது, ரைஸ் ஆகுது செல்லிங் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ரைஸ் ஆகும்போதெல்லாம் வந்து செல்லிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆன் ரைஸ் மோடில் இருக்காங்க. மார்க்கெட் எப்போதெல்லாம் ஒரு ஹையை வந்து ரீச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இருந்தாலும் பேக்கப் பிளான் எனக்கு ஒன்று இருந்தே ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபிஃபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபிஃபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை பயன்படுத்தி பார்க்குறப்போ நமக்கு இருக்கக்கூடிய மேஜரான ரெசிஸ்டன்ஸ் 21,900. 21,900 அப்படின்ற லெவலை மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் ஃபர்தராக ஸ்ட்ராங்காக ஒரு அப் மூவுக்கு வந்து போகலாம். 21,900 அப்படின்ற லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா எங்கெல்லாம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்குதோ அங்கேருந்தெல்லாம் ஃபால் வந்து நடக்கும். சரிங்களா? 38.20, 50%, 23.60 அப்படின்ற லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். சரிங்களா? எப்போ 21,908 பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்து எல்லாரும் நாளைக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது பேங்க் நிஃப்டி தாங்க. ஸோ அப்படி பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ட்ரேட் பண்ணணும், 0 to ஹீரோ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் அப்படின்றது ஒன்றுமே பெருசாக கிடையாது. 46,200 46,000. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஜோனை பற்றி தான் நான் வந்து பேசுகிறேன். ஒரு இம்பல்சிவான வேவ் இருக்கிறப்ப தான் நம்மள மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எப்பெல்லாம் இம்பல்சிவாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதோ இதெல்லாம் இம்பல்சிவான வேவ். அப்போது இங்கே கால் ஆப்ஷன் எடுத்து பார்த்தா கால் ஆப்ஷன் இம்பல்சிவாக மூவ் ஆகிருக்கும். இது ஒரு கரெக்டிவான சரிங்களா? இப்படி கரெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறப்போ இங்கே மூமெண்டம் அப்படின்றது பெருசாக இருக்காது. சரிங்களா? மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஜோனுக்குள்ள ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக ட்ரேட் வந்து நடந்திருக்கு. நம்ம என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், இந்த ஹையை எப்போ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தரான ஒரு அப்மூவ் வந்து வரும். மார்க்கெட் வந்து ஒரு பேட்டர்னை உருவாக்கும். அந்த பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணலாம். அல்லது புட் ஆப்ஷன் சைட் போகணும் அப்படின்னா 46,000 அப்படின்றது தான் நமக்கு வந்து லெவலாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் இந்த ஜோனில் வருது அப்படின்றப்போ, இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆயிட்டாங்க அப்படின்றப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில எக்ஸ்பைரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1-2 தவிர மீதி எல்லா எக்ஸ்பைரியும் ஒரு நேரோ ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பைரி நேரோ ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும், பெரிய அளவுக்கு நம்ம 0 to ஹீரோ பண்ணணும் அப்படின்ற தேவை வந்து இருக்காது. நம்ம அப்படி வந்து ட்ரை பண்ணோம், ஒரு பெரிய மூமெண்டம் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோ ஆக மாட்டோம், 0 தான் ஆகுவோம். சரிங்களா? போன வார வீடியோவிலே இது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், நேற்று மட்டும் இந்த வீடியோவை நான் பார்த்துருந்தேன்னா என்னுடைய கேபிட்டலை நான் வந்து காப்பாற்றிருப்பேன் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து முன்கூட்டியே சொல்கிறேன். நிஃப்டி ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கொடுத்தாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது. அப்போ நாளைக்கு நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸை கீப் அப் பண்ணணும். பொறுமை. சரிங்களா? பொறுமை தான் ஒரு பெரிய விஷயம். பொறுமை அப்படின்ட்டு சொல்கிறது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அதை கடைபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். பொறுமை அப்படின்றத நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபமாக வந்து இருக்கும். இங்கே மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, லைஃப்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எந்த இடத்துல யோசிச்சு முடிவு எடுக்கணுமோ, பொறுமையாக முடிவு எடுக்கணுமோ, பொறுமையாக எந்த விஷயத்தை செய்யணுமோ அதெல்லாம் பொறுத்து வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் அப்படின்றது பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? நாங்களும் இன்னைக்கு பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாங்களும் இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய ட்ரேடிங் கம்யூனிட்டியில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணாங்க. 3 மணி நேரமா ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து வெயிட் பண்ணணும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்படியே ரிவர்சல் ஆயிடுச்சு. நம்மளுடைய பிளானே காலையில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் ஆன் ரைஸ் அப்படின்றது இருந்துச்சு. 21,870 மார்க்கெட் எப்போ டச் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக 21,800 வரைக்கும் டார்கெட் வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டார்கெட் அப்படின்றது ஹிட் ஆகிருந்துச்சு. இங்கே எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தான். ஏன் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே தெரிஞ்சிருந்தாலும் 100% இதை அடிக்கும் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும், மார்க்கெட் ஒரு நல்ல ஃபாலையோ நல்ல ரைஸையோ கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அந்த ஜோனுக்காக வந்து வெயிட் பண்ணணும். அந்த ஜோன் எங்களுக்கு என்னவாக இருந்தது, இந்த ஜோனாக வந்து இருந்தது. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி இந்த புள்ளியை தொடும் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். சரிங்களா? இந்த புள்ளியை தொற்றுச்சு அப்படின்றப்போ அடுத்து நான் எனக்கு இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் என்ன, ட்ரெண்ட் லைன் பிரேக்.
ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து என்னுடைய டார்கெட் என்ன 21,800 அப்படின்ட்டு வந்து போட்டிருந்தோம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கான்ஃபிடென்ட்டாக ஹோல்டு பண்ணுவதற்கு நல்ல வழிவகை செய்யும். சரிங்களா? நீங்கள் இந்த பேஷன்ஸை மட்டும் வளர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சரி, நாளைக்கு நான் என்ன பேஷன்ஸாக இருக்கணும், மார்க்கெட்டு பேஷன்ஸாக இருந்தால் எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 46,000 எப்போ நிஃப்டியிலேருந்து பேங்க் நிஃப்டி மாறினாலும் சார்ட் மாறுது, ஆனால் நான் மட்டும் அப்படியே வந்து ஸ்டக் ஆயிடுறேன். இந்த 46,000லேருந்து 46,200 வரை இருக்கக்கூடிய ஜோனில் நான் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனாக வந்து கருதுறேன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நான் எந்த வித முடிவுகளும் எடுத்துக்க போகிறது வந்து கிடையாது. பொறுமையாக நடக்கட்டும். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் இப்போதைக்கு வால்யூம் அப்படின்றது ரொம்ப 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 குறைவாக இருக்குது. அனதர் டே, சரிங்களா, இன்னும் ஒரு நாள் பேங்க் நிஃப்டி சைடுவேஸாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இருக்குது. ஸோ அப்படி வால்யூம் குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன தான் நடக்கும்? வால்யூம் குறைவாக இருக்கிற பட்சத்தில் டிகே தான் நடக்கும். டிகே நடந்துச்சுன்னா யாருக்கு பெனிஃபிட்டு? ஆப்ஷன் செல்லருக்கு தான் பெனிஃபிட்டு. யாருக்கு அது லாஸை கொடுக்கும்? ஆப்ஷன் பையருக்கு தான் லாஸை கொடுக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஜோன் எல்லாம் வந்து அவாய்ட் வந்து பண்ணி கற்றுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஜோன்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உறுதியாக வந்து இருக்கணும். இந்த இடத்துல இங்கே டச் ஆகி இங்கே ரிவர்சல் ஆகி இங்கே பிரேக் அவுட் நடந்த பிறகு தான் நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்ட்டு உறுதியாக வந்து இருங்க. 2 மணிக்கு மேலே ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்றதில் உறுதியாக இருங்க. 9:15க்கு ஓப்பன் ஆன உடனே என்ட்ரி எடுக்க மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக இருங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். லாஸ் அப்படின்றது நமக்கு ஈஸியாக வந்துடும், ப்ராஃபிட் அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணுவதற்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு பேஷன்ஸ் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ 46,000 to 46,200 வரை இருக்கக்கூடிய ஜோனில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ரொம்ப நேரம் கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு ரிவர்சல் ஆகி இங்கே பிரேக் அவுட் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி கண்டிப்பாக அப் மூவ் போகும். சரிங்களா? கால் ஆப்ஷன் சைட் போகணும் அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே பேட்டர்ன்களை உருவாக்கி விட்டு பிரேக் அவுட் நடக்கணும், அல்லது கன்சாலிடேஷனை உருவாக்கி விட்டு வால்யூம் கிரியேட் பண்ணி பிரேக் அவுட் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ அப்படி போகிறப்போ நான் வந்து ரிவர்சல், அதாவது கால் ஆப்ஷன் சைட் போகலாம். எப்போ 46,000 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ புட் ஆப்ஷன் சைட் இம்பல்சிவ் வரும். சரிங்களா? இங்கெல்லாம் மொமெண்டமே இருக்குதா? இங்கெல்லாம் நான் என்னால் என்ட்ரி எடுக்க முடியாதா? இங்கெல்லாம் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து ட்ரேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து இருக்கும். நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கிறப்போ ஒரு இம்பல்சிவான மூவ் எப்போ வரும், ஒரு ரேலி எப்போ வரும், எதெல்லாம் மேஜரான சப்போர்ட் அப்படின்ற விஷயங்களை தான் சொல்ல முடியும். சரிங்களா? லைவ் மார்க்கெட்டில் 9 மணிக்கு இந்த கேண்டில் க்ரீனாக வரும்பா, அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 9:30க்கு அப்படியே ரெட்டாக மாறும். 9:45க்கு மறுபடியும் இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் போகும் அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டிஸை வச்சு மட்டும்தான் ட்ரேட் வந்து பண்ணணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பாயிண்டில் தான் நடக்கும், இந்த பாயிண்ட்டு தான் நம்ம ஏதோ ஒன்று பண்ணும், ஏதாவது இம்பல்சிவை கொடுக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியக்கூடிய ஒரே புள்ளி இந்த புள்ளி தான். சரிங்களா? இந்த ஜோன் தான். இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம், அல்லது நெகட்டிவாக ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆகி இந்த ஜோனுக்குள்ளே வந்து வரட்டும், ஜோனுக்குள்ளே வந்து டிசைட் வந்து பண்ணட்டும். டிசைட் பண்ணிவிட்டு இந்த ஜோனை விட்டு எப்போ வெளியே போகிறாங்களோ அப்போது இம்பல்சிவாக இருக்கும். இந்த ஜோனை விட்டு எப்போ டவுன் சைடில் பிரேக் டவுன் கொடுக்குறாங்களோ அப்போவும் இம்பல்சிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஜோன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஜோன் அப்படின்றது எனக்கு நாளைக்கு எந்த அளவுக்கு 100% பர்ஃபெக்டாக இருக்க போகுது அப்படின்றத நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக நம்ம வந்து பேச போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். மறக்காமல் நாளைக்கு பொறுமையை கடைபிடிங்க. நிச்சயமாக நாளைக்கு ப்ராஃபிட் அப்படின்றது நல்லதாக இருக்கும். நீங்கள் என்ட்ரியாக எடுக்கலைனாலும் உங்கள் கேபிட்டலை காப்பாற்றிட்டீங்க இல்லைங்களா? அதுதான் ரொம்ப சூப்பரான ப்ராஃபிட். ஸோ அதை மனசில் வச்சுட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணி நல்லது ஒரு ப்ராஃபிட் பண்ணுவோம். வழி எது வாழும். நன்றி.